ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபிஷ் வாங்கியிருக்கிறோம். ஒரு 2 கோல்டு ஃபிஷ், அப்புறம் ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு கோல்டு ஃபிஷ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம ஒரு புதுசாக சேர்த்தல் பண்ணிட்டுருந்தோம். அப்புறம் நம்மக்கிட்ட கப்பீஸ் இருக்குது, அதுவும் இம்பார்ட்டன்ட் கப்பி இருக்குது. உங்களுக்கு வேணா கால் பண்ணலாம். ஷார்க்கு அங்கே வெளியே இருக்குது, ஒரு WTC அது காமிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம கோல்டு ஃபிஷ் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிறது இதாங்க. இல்லைங்க, பிடிச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் எஸ்கேப் போயிட்டே இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதாங்க, ஓவராக துள்ளுதுங்க. வெயிட் பண்ணுங்க. இதாங்க இது ஒன்று. அப்புறம் இதுங்க. இதை பிடிச்சிட்டாங்க. துள்ளுதுங்க. இது கொஞ்சம் குட்டி போடுற மாதிரி இருக்குங்க. இது ஒரு அம்மாங்க, இது ஃபீமேல்கள், இது மேலுங்க. அப்புறம் இன்னொரு மீன் ஒன்று பெருசாக இருக்குது. இங்கே போகுது பார்த்தீங்களா? போகுது பார்த்தீங்களா? பிடிக்க முடியலைங்க, அது அவ்வளோ துள்ளுதுங்க. பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த எஸ்கேப் ஆயிடுச்சு. பிடி பிடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான். இது வேணுன்னா உங்களுக்கு கால் பண்ண. இது 1 மீட்டர் தாங்க. 9344116345ங்க. இது கால் பண்ணிடுங்க பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கப்பீஸ் பார்க்கலாம். கப்பீஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இம்பார்ட்டன்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. இது எல்லோ டெயிலுங்க. இது கொஞ்சம் கிடைக்கிறது ரேர். அப்புறம் இங்கே இருக்கிறதுலாம் இம்பார்ட்டன்ட்ங்க. இதுங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இது பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் தான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது பிளாக் டெயிலுங்க. இது கொஞ்சம் ரேரு. இதை நம்ம அன்றைக்கி சென்னை ட்ரிப் போகும்போது வாங்கினோம். அப்புறம் இது ஒன்றுங்க. இதாங்க. அப்புறமா நீங்கள் இது ஒன்றுங்க. இது கொஞ்சம் இது நம்ம அங்கே இருந்ததே ஒரே பீஸ் தாங்க, அது வாங்கிட்டோங்க. அப்புறம் நம்மகிட்ட அலிகேட்டர் இருந்துச்சு, அது ஒன்று இறந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம ஒரு பெரிய ஷார்க் இருந்துச்சு, அப்புறம் அரோனா இருந்துச்சு. இதுதான் நம்ம கலெக்ஷன். அப்புறம் கேட் ஃபிஷ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது நாங்கள் எங்கள் மாமா வீட்டில் கொண்டு போய் விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க பாங்க கப்பியோட குட்டியை பார்க்கலாமாங்க? இதாங்க. சின்னதாக ஓடுதா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். போது பாருங்க. அவ்வளோதாங்க, அது மாதிரி தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இதில் ஒரு 32 இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஷார்க் தட்டிக்கு போகலாமா? இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பீட்டா ஃபிஷ் பார்த்துடலாம். இங்கே பாதி எக்லோட் பண்ணியிருக்கு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் தெரியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிடிச்சிட்டேன். அப்படியோ பார்த்தீங்களா? இங்கே கீழே இருக்கிறதுலாம் இதெல்லாம் எக்லோடட் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நாங்கள் இதில் மேல் விட்டுருக்குறோம். மேல் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, பிடிச்சி காமிச்சிட்றோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல் மூன் பார்த்தீங்களா? ஒரு டெயில் பார்த்திங்கன்னா ஃபுல் மூணு அழகாக இருக்குங்க. இது ரொம்ப எனக்கு பிடிச்ச மீனே இதாங்க. இதை நீங்கள் வாங்கி வளர்த்தீங்கன்னா அங்கே வீட்டில் இருக்கிற கெட்டது எல்லாம் போயிடும், பேய் எல்லாம் போயிடுங்க. வளங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மாலி. நம்மகிட்ட ஒரு ஒயிட் இருக்குது, அது விட்டுடலாம். 3 பிளாக் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று. அப்புறம் இருந்தால் பார்த்தீங்கன்னா இது ஒன்று. அப்புறம் இது ஒரு நியூ டிப் மாலி. இது கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு. இது நம்ம ஒரு ட்ரிப் போகும்போது வாங்கினோம்.
விட்டுடலாம் அதை. இதாங்க ஷார்க்கு தொட்டிங்க. ரொம்ப பெருசாக இருக்கும். 4 ஷார்க் விட்டுருக்காங்க. நாம் இந்த கௌரா ஃபிஷ்ஷை வெயிட் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கௌரா ஃபிஷ் நம்ம 1 வருஷம் முடியாகணும். இல்லைங்க ஒரு நிமிஷம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தீங்கன்னா நம்ம இதை நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும். இதுக்கு வித்தியாசம் பாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னும் 2-3 இருக்குங்க. ஷார்க் வாங்கியிருக்கோங்க. 3 ஷார்க் வாங்கணும். நேற்று ஒரு சின்ன ஷார்க் வாங்கணுங்க. இதில் ஒரு பெரிய ஷார்க் இருக்குங்க. அது நாங்கள் இங்கே பாருங்கள், நாங்கள் வெளியே தாங்க வச்சுருக்கோம். இது வந்து அங்கெல்லாம் கம்பெனி இருக்குங்க. இதாங்க எங்கள் வீடு. இங்கே எல்லாம் பூச்செடியெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தாங்க எங்கள் மீன் கட்டியெல்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே வாங்க. நம்ம அங்கே ஷார்க்கு அண்ணன் பிடிக்கிறாங்க. அங்கே பிடிக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு கௌரா ஃபிஷ் வந்துருக்குங்க. இது ரொம்ப ரேருங்க இதை விட. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. இதெல்லாம் இது கடிக்குது. கடிக்குது. இதாங்க ஷார்க்கு. இவங்க அண்ணன் கடிச்சிக்கிறாங்க. இங்கே பாருங்க, இருக்கிறதே பெரிய ஷார்க்குங்க. எங்கள் கிணத்துல விடுற சைஸ் இருக்குங்க. கேட்ச் ஃபிஷ் 2 இன்ச்சு அப்படி எவ்வளோ இருக்கும், அந்த சைஸ் இருக்குங்க இது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை இந்த பாக்ஸில் விட்டுடலாம். கை அங்கே பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஊரில் காமிக்கிற பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே பெரிய ஷார்க்குங்க. இங்கே பாருங்க ஒயிட் ஷார்க் காமிக்கிறான். பிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஒயிட் ஷார்க்கு. இது 1.5 இன்ச்சுங்க. இங்கே பாருங்க 2 எங்கே பாருங்க ஜம்ப் ஆகுதுங்க. அடுத்ததுங்க, அடுத்து என்ன ஃபிஷ் இருக்குன்னு சின்ன பிளாக் ஷார்க் இருக்குங்க. அங்கே பாருங்க ஓடுது. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க இது பிளாக்ஸ். இது என்னன்னு பிடிச்சிட்டோம். இது விட்டுடலாங்க. இதில் விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது அலிகேட்டர் சைஸுங்க. இங்கே ஒன்று உள்ளது. இது அலிகேட்டர் சைஸுங்க. இப்போ எல்லா ஃபிஷ்ஷும் உள்ளாங்க. இது வேற ஃபிஷ் பிடிக்கணும்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் விட்றதை பார்க்கலாங்க. இங்கே போய் ஜம்ப் ஆகும் பாருங்க. அங்கே போய் குதிக்குது. ஒரு சார் குதிச்சிச்சுங்க. இங்கே பாருங்க. இந்த சாக்கு தாங்க பிடிக்க கொஞ்சம் பயமா இருக்கு. இதை விட்டுனா நம்மளுக்கு வேலை தீர்ந்துருச்சு. விடலாமா? விட நேரம் வந்துருச்சு. விட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இதை பிடிக்கவே முடியல. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் ரத்தம். இங்கே அந்த செதில் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் போய் அப்படி கீறி விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கோங்க. இதில் மீட் பண்ணல. உண்மையில குதிச்சிடும். ரத்தம் வருதுங்க. இதோட வீடியோ முடிஞ்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அப்போ வேறு ஃப்ரெண்ட்ஸ் அதோட இன்னொன்று காமிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான், ஆனால் இங்கே ஒரு அலிகேட்டர் இருந்துச்சு. கை இப்போ பார்த்தீங்கன்னா பிடிக்க போகிறோம். அலிகேட்டர் எஸ்கேப் வச்சு இங்கே ஒரு கோல்டு இருக்குது. பார்த்துக்கோங்க. இது வேணும் உங்களுக்கு, நீங்கள் கால் பண்ணலாத. அந்த ஷார்க் கடிச்சது ரத்தம் வலிக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது ப்ரெக்னென்ட் இருக்குது. வேணும் வாங்கிக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி ஃபோன் நம்பர் சொல்லியிருந்தோம்.
9344116345 ஃப்ரெண்ட்ஸ். வேணா உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி குதிக்குது. அப்படி இங்கே ஒரு சில கோல்டு இருக்குங்க. இதாங்க இன்னொரு டைம் நம்பர் சொல்லுங்கள். 9344116345 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு இந்த கோல்டு ஃபிஷ்ஷு எல்லாம் 10% ஆஃபரில் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோல்டு குட்டி போகிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நீங்கள் வேணலாம் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட போகிறேன், வேணா வாங்கிக்கலாம், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம்.